ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஸ்நாக் அண்ட் மீல். இன்னைக்கான ரெசிபி சாஃப்ட் அண்ட் ஜூஸியான கொஞ்சம் கூட விரிசலே இல்லாத இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் தான். இந்த ரெசிபிக்கு நான் ஆச்சி பிராண்டோட இன்ஸ்டன்ட் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி சேர்த்தும் மிக்ஸ் பண்ணலாம். பால் ஆட் பண்ணால் டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். மாவை சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப டைட்டாக பிசையாமல் ரொம்பவுமே ஜென்டிலாக மெழுக்காதான் மாவை பிசையணும். மாவு டைட்டாக இருக்கவே கூடாது. மாவோட பதம் கையில் கொஞ்சமாக ஒட்டுற மாதிரி இருக்கணும். ஒரு பிளேட் போட்டு 15 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. ஒரு பெரிய பாத்திரத்தில் 500 கிராம் சர்க்கரை, அதுக்கு சமமாக 500 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கரையிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்கு 3 ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு 8 நிமிஷத்துக்கு பாயில் பண்ணுங்கள். தொட்டா கையில் ஒட்டுற அளவுக்கு வந்ததும் கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. மாவு இப்போ கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி மாவை பால்ஸாக உருட்டிக்கோங்க. உள்ளங்கையில் வச்சு கொஞ்சமாக அழுத்தி அதை உருட்டுங்க. அப்போ தான் எந்தவித விரிசலும் இல்லாமல் பால்ஸ் நீட்டாக வரும். மீடியம் சைஸில் பண்ணால் 30 பால்ஸ் கிட்ட வரும். கடாயில் எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும் போதே பால்ஸை போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஹை ஃப்ளேமில் இருக்கவே கூடாது. ஜாமுன்ஸ் எல்லாம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் திருப்பி விட்டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். நான் ஓவல் ஷேப்லேயும் கொஞ்சம் ஜாமுன்ஸை ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஃப்ரை பண்ண ஜாமுன்ஸ் கொஞ்சம் கூட விரிசலே இல்லாமல் கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. ஜாமுன்ஸை சூடாக இருக்கிற சீரப்பில் ஒரு 30 நிமிஷத்துக்கு சோக் பண்ணுங்கள். ஜாமுன்ஸும் சீரப்பும் சூடாக இருக்கும் போது தான் சீரப்பை ஜாமுன்ஸ் நல்லா உறிஞ்சும். அவ்வளோதான், ஈஸியான ஜூஸியான இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் ரெடி. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எனி ஒன் கேன் குக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்நாக் அண்ட் மீல். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.